ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம மீல் மேக்கரை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதில் வந்து சிக்கன் 65 மசாலா உப்பு சேர்த்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் அது இப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 3 முட்டை எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம். அதனால் 3 முட்டை போதும். இதில் வந்து உப்பும் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. முட்டையை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது இந்த பக்குவத்தில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கேரட்டும் முட்டைக்கோசையும் ஆட் பண்ணிக்கலாம். நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 90% குக் ஆனால் போதும். நம்ம வந்து ரைஸில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உப்பு இதில் வந்து அதிகம் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வந்து ரைஸ் வந்து 2 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு 3/4 பாகம் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து மேகி ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இதில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ரைஸ் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம பொரிச்சு வச்ச மீல் மேக்கர் முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதில் வந்து மிளகுத்தூள் சேர்த்து கிளறிடலாம் நல்லா. இது ரொம்ப சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.